வேறாது பாருங்க. இந்த இது காட்டுறேங்க. இந்த வேரை பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சி பயந்தவன் நான் தான். நான் ஒருத்தங்கிற நம்ம பயப்படாத என்ன பண்ணுறது? எப்படி இது பாருங்க. சாமி சும்மா அருமையாக இருக்குது. ஏதோ நாத்தம் நறுது. உள்ள பார்த்தீங்களா? உள்ள ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி, இது அழகாக கட்டி வச்சுக்கிது. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம வீரப்பன் அவர்கள் இருந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்வென்ச்சர் த்ரில்லிங்காக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக போக இன்னும் வந்து மேலே போக போக பார்த்திங்கன்னா நிறையா காட்டு பண்ணிங்க சிறுத்தை போனதுக்கான இடம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் முள்ளம்பண்ணிங்க எல்லாம் ஏகப்பட்டது இந்த ஏரியாவில் தெரியும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் பக்கம் காட்டுக்கு பக்கம் நான் ஒருத்த தான் வந்திருக்கேன், கூட யாரும் வரல. இங்கெல்லாம் கூப்பிட்டோம்னா பயந்துட்டு வரமாட்டேங்குதுங்க. ஒரு டைமு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுலேருந்து பயந்துக்கிட்டு யாரும் வரதில்லை. எப்போ சாமி உங்க கூட வந்தேன்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ட்டு. அதனால் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் எப்படின்னு. ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு. அட்வென்ச்சர் காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கணும்னாலும் நல்லா அருமையாக இருக்கும் இடம்லாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி வர ஓடை. இதில் நம்ம வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்து முள் நிறைய இருக்குது. அதில் ஃபுல்லுமே நம்ம மாட்டிக்குவோம். வெட்டிங்கப்பா இப்போ தான் சொல்லி வாய மூடில் ஆந்த ஒன்று போயிடுச்சு. நண்பர்களே, நீங்கள் யாரும் உள்ளே வர முடியாதுங்க. ஏன்னா எனக்கு இப்போ இங்கே கிராமம் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் போயிட்டு வந்துடலாம். தண்ணி கூட எடுக்காமல் வந்திருக்கேன். இதில் எப்படி போகிறதுன்னு தான் தெரில. இல்லை இந்த முள் ஜாஸ்தி. மேலே போய் பார்க்கலாம், ஏதோ ஒரு வழி கிடைக்கும். ஒரு சின்னதாக ஒரு தடம் கிடச்சேன்னா மேலே போயிடலாம். முள்ளுங்க கிளிக்குது. ஒரு டைம் நம்ம நண்பர்கள் கூட்டிக்கிட்டு செங்கப்பாடி போயிருந்தோம். நம்ம கேட்டுட்டு தான் போனோம், கேட்காம எங்கேயும் போகிறதில்ல. அங்கே போய் பாஸ்டில் கேட்டுட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொன்னதும் விட்டுட்டாங்க, எதுவும் சொல்ல. ஏன்னா நான் தெரிஞ்சவங்க லோக்கலில். அது இல்லாத நிறைய பசங்க ஃபாரஸ்ட்டில் நம்ம சொந்தக்கார பசங்க தான் எல்லாம் வேலை செய்யுதுங்க. அந்த ஒரு காரணத்தால் விட்டுட்டாங்க, எதுவும் சொல்லலை. சரி போங்கப்பா அப்படின்னு போயிட்டோம். போயிட்டு கூட ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. என்னாச்சு, ஆற்று ஓரத்தில் போய் நாங்கள் குளிக்கலான்னு போகும்போது ஆற்றுல அப்போ தான் யானை வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கு. தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் கவனிக்கலை. ஒரு 10 அடி தூரத்தில் சடன்னு மரம் உடஞ்சி தான் திரும்பி பார்க்குறோம். யானை இப்போ எனக்கு முன்னாடி நிற்கிறானுங்க. இப்போ நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததான் அவனுங்க ஓட்டானுங்க, நான் வந்து கட்ட மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இல்லை என்ன மிதிச்சிருக்கான். அப்புறம் நான் ஒரு பக்கம் பூந்து ஓடி பெரிய சம்பவமாக போச்சு. உங்களுக்கு இப்போ மெயினான இடத்த காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்துல ஒரே தொடர்ச்சி மலை, கீழே வெறும் அது ஓட தண்ணி வர்றது. அந்த பாடை தெரியுது பார்த்தீங்களா, அந்த கருமம் இதுங்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டோம்னா இண்டு முள் கிழிச்சு எடுத்து போடும். இப்போ அதில் மாட்டிட்டு தப்பிச்சு ஓட முடியாது. இந்த கல் எப்படி இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு பாயை போட்டு, பாயே தேவையில்லை, இதில் அப்படியே படுத்துவங்களாம். நைட்டில் வந்து இந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கலாம். எதுக்கு, ஏதாவது காட்டு மிருகம் வந்ததுன்னா இங்கே பொடக்கலத்தில் ஒரு அடி தலை திருக்கிட்டு விழுந்து அதுக்கு இறையாயிருவோம். நமக்கு பின்னாடி இருக்கிற காடெலாம் அப்படிக்குது பார்த்தீங்களா, அப்படியே அடுக்க இது ஒரு பிட்டு, அப்புறம் அது மேலே ஒரு பிட்டு, அதுக்கு ஒரு பிட்டு இருக்குது. அது மலை சோங்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா தண்ணி வர்றது. அந்த தண்ணி வரதில் பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து எல்லாரும் தண்ணி குடிக்க அங்கே போகும். இப்போ நம்மளாம் அங்கே போகிறதில்ல. இப்போ உள்ளே போய் உங்களுக்கு காட்ட வேண்டிய 2 பாறை, பெரிய பெரிய பாறை இருக்குது. அதுக்கு அடியில் பார்த்தா
இல்லை எலும்புங்களும் அதுங்களும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு தின்னு போட்டது நம்ம பார்க்கலாம். எனக்கு இப்போ தடை தான் சரியாக தெரியல. நான் காட்டுக்குள்ளே தடை இருக்காது. அந்த ஒரு காரணத்தால் நான் சொல்லலை, இந்த முள் தாங்க. இந்த முள்ளில் மாட்டணும் நமக்கு ரத்தத்தை கண்ணில் காமிச்சிருவா. எங்கள் அம்மா மேலே இருக்கிற வெயில் கூட கீழே இறங்கலை. அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்குது. அந்தளவுக்கு அடர்த்தியான காடாக இருக்குது. தடமே இல்லைங்க. எப்படியாவது மேலே போகணும். மேலே போனால் தான் உங்களுக்கு அங்கேருந்து நான் காட்ட முடியும். எதனாவது வந்தால் கமெண்டில் போடுங்க. எனக்கு ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் முள்ளு தான் இருக்குது. சரி, இதுலேயே ஏறுவோம். தலை இதெல்லாம் வந்துடாதீங்கோ. வெறும் இந்த முள்ளு தான் பஸ்ஸு. இந்த முள்ளு பயங்கர மோசமான முள்ளு. அடியாத்தி குறுக்க இருக்குது. இந்த கல்லுலேருந்து மேலே பார்க்கலாம். இது ஊஞ்ச மரம். யானைங்களுக்கு நல்லா பிடிச்சது. இந்த பட்டையை உளிச்சு இப்படியே கரும்பு மாதிரி திங்கும். எனக்கே ஒரு சில மரம் என்னன்னு தெரியாது. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நீங்களே. சத்தமில்லாத வரேன். எதனாவது இருந்தால் கூட தெரியும். இங்கே நண்பா ஒன்றுமே தெரியல. எதுவுமே இல்லை போலக்குது. நம்ம போகிற இடம் பார்த்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு பிடிச்ச இடம், டேஞ்சரான இடம். வாங்க உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்கணும். இதாங்க பிரச்சனை. இந்த வந்துருச்சுனாலே தாண்டி போகிறது கஷ்டம். யானைங்களே இந்த முள்ளில் பூந்து வராது. இப்படி கொக்கி மாதிரி போட்டு பிடிச்சிக்கும். எப்பா எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய காடு. அது ஏதோ ஒரு தலை. பாலை மரம் தான் நிறைய இருக்குது. ஊஞ்ச மரம் நிறைய இருக்குது. முள்ளம்பன்னிக்கு தகுந்த இடம். கல் வங்கல் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாம்பு தான் இருக்குங்க இங்கே. முடி ஏன் படுத்திட்டு இருக்குதா? நம்ம நேரத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஆள் சவுண்டு இருக்காங்களா, அதனால் எல்லாம் மேலே உச்சியில் இருக்கும். அந்த மரத்தில் ஏதோ பாம்பு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நேரம் அந்த கிளைக்கு நேரம் குச்சியில் பாருங்கள். ஏதோ பாம்பு தான், குட்டி பாம்புங்க. அது ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும். எப்படி போகிறது மேலே? இது ஃபுல்லுமே இண்டு முள், இதில் போக முடியாது. இது பாறை சந்தில் ஃபுல்லும் இண்டு முள் தான் இருக்குது. ஸோ எப்பா பார்ப்போம்.
அடி அப்பா. நமக்காக கொஞ்சோண்டு கேப் இருக்குது, அதில் பூந்து போகலாம். எப்படி இருக்குது பாருங்க. அடிங்கப்பா, மேலே நிம்மற முடியாது நண்பா, மேலே முள்ளு. கீழே பார்த்தா கிராமம் தெரியும், வீடுங்க 1-2 வீடு இருக்கிறது எல்லாம். இந்த வழி ஆகாத வழி, பிடிச்ச வழி. அழிஞ்ச மரமா? அழிஞ்ச மரம் இல்லை இது, இந்த ரெண்டு முள்ளுங்க தான். இதில் போகலாம்ல, இங்கே தடம்லாம் இருக்காது. கேப்பா, மேலே போகலாமா? இது பெரும் முள், இல்லை நமக்கு தடம் கிடைக்காது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு தடம் போகுது, அதில் போய் பார்க்கலாம். வித்தியாசமான கட்டங்கப்பா முள். முள்ளு குத்துது. காடு பார்க்கறதுக்கு எப்படி இது பார்த்தீங்களா? பயங்கர பங்கமாக இருக்கு சாமி. இந்த மாதிரி காட்டில் 36 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு நான் பார்த்தேன். அந்த நேற்று தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படின்னு எத்தனை கதை, என்ன கதைங்கிறீங்க? பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்துக்குதுங்க. புதுசு புதுசாக வந்து உட்காந்துருச்சிங்க சேனலில். 5 வருஷமாக இந்த கதையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போலாம் அதிகமாக இல்லை, இப்போ இந்த ரீசெண்டாக அந்த 1.5 மாதத்து அளவில் நிறைய டிக்கெட்டு வந்து நான் தாங்க வீரப்பனையே பார்த்தேன், நானும் பேட்டி எடுக்க போனேங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆளாயிட்டாங்க. யார் வீரப்பனை வந்து கேட்க போகிறாரு அப்படிங்கிற சூழல் ஆயிடுச்சு. பொய்யிக்குனே பிறந்துக்குதுங்க. அடடே அப்பா, மேலே போனால் தான் இந்த பாறைக்கு போக முடியும். பாறைக்கு போனால் தான் சாமி. அடர்ந்த வனம், காடு இப்படிதான் இருக்கும். இனிமேல் நான் சைக்கிளில் பைக்கில் போயிட்டு காரில் போயிட்டு வர மாதிரி நானும் வரேங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றீங்க. நீங்கள் சாதாரணமாக இங்கே வரது உங்களுக்கு எவ்வளோ செலவாகுன்னு தெரியல. இந்த இடத்துக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய பார்க்குறது பார்த்தீங்களா, நம்ம அதுக்கு போக போகிறோம். நான் சொன்ன பாறை அதுதான். இந்த பன்னிங்க இதுங்கெல்லாம் வந்து படுத்து இருந்துட்டு போகிற இடம். அதுங்க கூடாரம் அங்கே இருக்கும். எனி டைம் அங்கே தங்காது. ஸோ இண்டு முள்ளாகுதே.
எப்படி நண்பா இந்த மணலாம் நல்லா இருக்கா? நல்லா இருந்தா இப்போயே சப்ஸ்கிரைப் ஒரு லைக்கு பண்ணிவிட்டு போங்க. முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்காதீங்க, பார்த்து அட்வென்ச்சர் ட்ரிப்பு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? இந்த கருமாவை பிடிச்ச முள்ளை தான் உடச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் கிழிச்சிச்சு என்ன. இந்த முள் தாங்க, இது ஏனையே கண்டா பயந்துட்டு போயிடும். ஏன்னா இந்த முள் அவ்வளோ மோசமான முள். போட்டு போய் இழுத்துதான் வச்சுக்க, இப்படி எப்படி திரும்பி கிழிக்கும். கிழிக்கிறத கூட விட்டுட்டோம், மாட்டிக்கிட்டோம்னா இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. அப்பேற்பட்ட முள். இதில் உள்ள பூந்து போனால் மட்டும்தான் நம்ம அந்த கல்லுக்கு போக முடியும். வேறு தடமே இல்லை அங்கே போகிறதுக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்காக. இது ஒரு குகை, இதுலயே ஒரு குகையா? அம்மா, இதெல்லாம் இருந்தாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி, அம்மா தெரியுதுங்களா? இந்த கல் சேர்ந்து தான் அதுங்களுடைய வீடு. நம்ம இப்போ அதுங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், விருந்தாளி. ஆனால் இப்போ இல்லை, நம்ம சவுண்டு கேட்டதான் என்ன பண்ணியிருக்கோம்னா பூந்து போயிடும், இருக்காது. இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனுஷங்க வாடகை அடித்தாலே நிற்காது, ஓடி போயிடும். அப்பாடா, நம்ம நண்பர்கள் வந்து சிறுத்தையை காட்டுங்கிறீங்க. சிறுத்தையில் காட்டு பண்ணி கூட காட்ட முடியாது. ஏன்னா நம்ம மனுஷன் வாசம் அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா அது ஓடி போயிடும், நிற்காது. அந்த ஒரு தைரியத்தில் தான் தைரியமாக வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி பாருங்க, இவ்வளோ பெரிய பாறையை கொண்டாந்து யார் வச்சாங்கன்னு தெரியல. யாராவது இருக்கும், கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. எப்படி இருக்குதுங்க வீரப்பங்காடு? எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு? சும்மா பயங்கரமாக இருக்கா? அட்வென்ச்சர்னா செம த்ரில்லிங்காகவும் இருக்குது அந்த காடு. நீங்கள் காட்டுறோம் பாருங்க. அங்கே ஒரு ஏதோ சரசரன்னு சவுண்டு வந்துச்சு, அதனால் நின்றுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, இதனால் சவுண்டு வந்து சரசரன்னு வந்துச்சுன்னா நான் ஓடுறதுக்கு ஒளிகிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்து வங்குலாம், இந்த மாதிரி கல் சந்துலாம் என்ன இருக்குன்னு தெரியுது, ஏதோ பறிச்சுட்டு போயிருக்குது. எல்லாம் பாம்பு, மலைப்பாம்பு இதுதான் அதிகமாக இருக்குது இதில். இப்போதான் நம்ம இந்த தண்ணி வர ஓடை இது பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தண்ணி மேலேருந்து வரது. அதனால தான் வந்து பளிச்சு நிற்குது. உங்களுக்கு இந்த பண்ணி போன கால் தாரை காட்டுறோம். இதெல்லாம் அதனுடைய கால் தாரை. இங்கே பாருங்க, தெரியுதுங்களோ? இன்னும் முள் இருந்ததுன்னா வேறு பக்கம் எங்கேயாவது ஓடிட வேண்டியதான். இந்த வழியில் போகிறது தவறான விஷயம். அம்மம்மா, இங்கே ஒரு கல்லூட்டை இருக்குது, அதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அங்கே சத்தம் போடுறதுக்கு இங்கே வந்திருக்குங்க, இந்த இடத்துக்கு பார்த்தா தெரிஞ்சிருது.
ஐயோ கொஞ்சம் கஷ்டம் வலுக்குது. பூஞ்சை காளான் பாருங்க, வெள்ளை தெரியுதா? அதான் விசக்காளான். ஐயோ ஏற வழியில் ஒரு முள் இருக்குது. மேலே போனால் தானே அந்த கல் பாறைக்கு போக முடியும். சரி ஒதுக்கி விட்டுட்டு மேலே ஏறுவோம். பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி அம்மா எப்படி ஒட்டிட்டு இருக்குது. விடுதா கீழே ஒன்று இது தலையில் நிமிஷம் ஒத்துட்டேன். எல்லாம் பண்ணி பறித்து வச்ச தடம், அது இதுவும் பறித்து வச்சு குழி வெட்டி அடேங்கம்மா. என்ன ஒரு இது, இந்த என்ன மரமாங்க, அத்தி மரம் தான் இது. மலை அத்தி, காட்டத்தி. இப்போ தான் தெரியுது அத்தி மரம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பெரிய அத்தி மரம். இங்கிருந்து நம்ம பார்த்தா இந்த கல் என்ன பாலை இப்படி உடனே இருக்குது. அப்படியே சாமி எதுனாலும் வந்தால் தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்டோம்னா நல்லா பார்த்துக்கலாம் யாராவது வரீங்களா அப்படின்னு. என்ன சப்போஸ் நம்மளை மேலே பார்த்துச்சுன்னா தான் நமக்கு பால் ஊற்றிடும். நண்பா எப்படி இருக்கு? மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கள, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு 10 பேர் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்க, அது யாராவது பார்த்துட்டு ஒரு 10 பேர் வந்து லைக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா யூடியூப்பையே நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. யூடியூப்பில் வந்து ஓரளவுக்கு ஒரு 50,000 10,000 வியூஸ் தான் போகும். நீங்கள் ஷேர் பண்ணி விடும்போது அவர் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கேட்டுட்டு நான் அப்லோட் பண்ண முடியும். நம்ம நண்பர்கள் ஒரு 4-5 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு கொண்டா சுற்றி காட்ட வேண்டியதான். நமக்கு பின்னாடிக்குது பார்த்தீங்கன்னா அத்தி மரம், காட்டத்தி. இதில் காய் இல்லை, வெறும் கடிக்குது. கொசு தான் நிறைய கடிச்சு வச்சுருக்குது. இனி அப்படியே கொஞ்சமாக கீழே இறங்கி ஓடிட வேண்டியதான். எப்படியும் கீழே போகிறதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். இதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா முள். இதுக்கு மேலே எங்கெங்கே போகிறது? இந்த கல்லெல்லாம் எப்படி வெடிச்சதுன்னு இல்லை. மழை பெஞ்சு வெடிச்சிச்சா என்னன்னு. ஊஞ்ச மரம் தான் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து கீழே அப்படியே நைஸாக இறங்கிக்கிறேன். அம்மா பா மோசமாகுது. நம்ம வீரப்பன் அவர்கள் இருந்த காடு இப்படி தாங்க இருக்கும். நம்ம 36 வருஷம் இப்படி இண்டு முள், மரம், செடி, கொடின்னு நிறைய காட்டு விலங்கோட ஒரே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு அது கீழே சமாதி கட்டலையான்னு கேட்டது ஒரு குத்தமாங்க. அவனுக்கு எதுக்கு நாங்கள் கட்டணும் அப்படின்லாம் கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் கீழே போய் பாருங்கள். பாவி பசங்க அவ்வளோ வன்மத்தோடு இருக்கிறாங்க. என்னமோ அவங்க அப்பா மட்டும் சொத்தை திட்டி தின்ன மாதிரி. இல்லை சந்தன மரத்தெல்லாம் கடத்தி, ஞான தந்தெல்லாம் கடத்தி யார்கிட்ட கொடுத்தாரு? கொடுத்தவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தவர் ஒரு கேஸை போட்டு எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு விட்டாங்க. அதனால தாங்க நான் வரும்போதே முதல்ல சொல்லிட்டேன், கூப்பிட்டு, ஐயா நான் இங்கே தான் போகிறேன். இப்போ 2 விதமான காடு இருக்குதுங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. மற்றபடி இந்த காடு, இந்த வனம்லாம் பார்த்தீங்கன்னா
எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க விறகு உடைக்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு வனம் இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு சாதாரணமாக இங்கே இருக்கிற கிராம மக்கள் போகலாம் வரலாம். மற்றபடி வெளியில் நீங்கள் இருக்க பார்த்தீங்களா, நீங்கள் கூட அந்த இதுக்குள்ளே வர முடியாது. அதான் பிரச்சனை. என்னமோ ஒன்று வந்துட்டு போயிருக்க மாட்டேங்குது. வாங்க இதை பார்க்கலாம் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். எங்கப்பா எப்படி இது பாருங்க இடம். பெரிய குகை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது. என்ன எதனாவது உள்ளே வந்து சட்டப்பட்டன்னு பூந்துருச்சுனா தான் அருமையாக இருக்கும். வேறாது பாருங்க, இந்த இது காட்டுறேங்க பாருங்க. இந்த வேரை பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சி பயந்தவன் நான் தான். இப்போ நான் ஒருத்தங்கிற நம்ம பயப்படாத என்ன பண்ணுறது. எப்படி இது பாருங்க. சாமி சும்மா அருமையாக இருக்குது. ஏதோ நாத்தம் நறுது. என்ன வந்துட்டு போச்சுன்னு தெரியல. அடே அப்பா, ரொம்ப பயங்கரமான காடுட்டுங்குது. சப்போஸ் என் தலை மேலே அந்த கல் விழுந்துருந்தால் என்ன ஆகுறதுங்க பாருங்க. இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அது பேர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கல் எப்படியா இருந்தாலும் மழை பெய்ய கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துடும். இந்த மாதிரி இடத்துலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க மாட்டேங்குது. காடுலாம் பயங்கரமான காடு. என்னமோ ஒன்று வந்துட்டு போயிருக்க மாட்டேங்குது. வாங்க இதை பார்க்கலாம் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். எங்கப்பா எப்படி இது பாருங்க இடம். கரையாம்புத்து இதுங்க. இதுக்கு பேரே கரையாம்புத்து தான். ஆனால் நம்ம வச்சுக்கிறத பாம்பு புத்தும்போம். ஏன்னா இதில் வந்து பாம்பு வந்து அப்போ வந்து தங்கிக்கும் இந்த கரையானை பிடிச்சி திங்கிறதுக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி இது பாருங்கள். அலங்காட்டுக்குள்ள இருக்கிற கரையாம்புத்து பாருங்கள் எவ்வளோ வீட்டில் இருக்குதுன்னு. ஒரே அழகாக கட்டி வச்சுக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல ஓடிடுவோம். நண்பா இருந்துச்சு நம்ம ஏரியா ட்ரிப்புலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் சொன்ன மாதிரி ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் உள்ளே வருவாங்க. நீங்கள் பண்ணுற சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கவர் பண்ணி உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன்.